சரிகமபால அபிஷேகா படைச்சிருக்கக்கூடிய புதிய சாதனை. அதை பார்த்துட்டு ஸ்ரீனிவாஸ் உட்பட ஒட்டுமொத்த நடுவர்களும் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தால அபிஷேகாவோட அம்மா ஸ்டேஜ்லேயே கண்கலங்கி அழுதுருக்காங்களாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஏற்கனவே 4 போட்டியாளர்கள் ஃபினாலேவுக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் ஒருத்தவங்க ஃபினாலே போக போறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இருந்து வந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த வாரம் நடக்க போற அந்த 5th டிக்கெட் ஃபினாலேவுக்கான ரவுண்டில் அபிஷேகா, மோக்ஷிதா, சுமன்ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம், வருண், ஜினோஜ் இது மாதிரி பல முக்கியமான போட்டியாளர்கள் மோதுறாங்க. இதுல யாரு டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி 5வது ஃபைனல்ஸா உள்ள போனாலும் கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுலயும் அபிஷேகா 5th டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபைனல்ஸா எடுத்து வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி மாறி இருக்கு. ஆனா கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மோக்ஷிதா, சுமன்ராஜ், இன்னொரு பக்கம் தன்வி இவங்கெல்லாம் தான் ஹாட் சீட்டுக்கு அதில் ஒரு நபருக்கு 4th டிக்கெட் ஃபினாலே கொடுத்தாங்க. அதுதான் தன்வி. போன வாரமும் அபிஷேகா சரியாக கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கலை. அப்போ அபிஷேகா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்க அவங்கள அடுத்த விஷயம். ஒருவேளை இந்த வாரமும் இந்த 5th டிக்கெட் ஃபினாலேவை அவங்க வாங்காமல் ஒருவேளை சுமன்ராஜோ இன்னொரு பக்கம் மோக்ஷிதாவோ வாங்கிட்டாங்கன்னா அபிஷேகா ஃபினாலே போடுறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லா சீசன்லேயும் 5 பேரை ஜட்ஜஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி டிக்கெட் ஃபினாலே கொடுத்து அனுப்புவாங்க. அது போக 6வதா ஒரு நபரை மக்கள் ஓட்டு அடிப்படையில் உள்ள அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு சீனியர் சீசன் 5ல பவித்ரா 6வது ஃபைனலிஸ்டா அப்படிதான் உள்ள போனாங்க. மக்கள் ஓட்டு அடிப்படையில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்படிப்பட்ட வாய்ப்பு கண்டிப்பா அபிஷேகாவுக்கு கிடைக்கும். இதுல அபிஷேகா படைச்சக்கூடிய புதிய சாதனை என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அது என்னன்னா, இந்த லிட்டில் சாம்ப் சீசன் வரலாற்றிலேயே அபிஷேகா தான் அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காங்களாம். எப்போ மிஸ்டு கால் கொடுத்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அபிஷேகாவுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குதாம். அதுலேயும் திவினேஷை கம்பேர் பண்ணும்போது திவினேஷை விட அதிகப்படியான ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறதாவும். ஸோ இது மூலயமா 5வது ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அபிஷேகா தவற விட்டாலும் மக்களோட விரும்பும் போட்டியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் 6வது ஃபைனலிஸ்டா அபிஷேகா ஃபினாலே மேடை ஏறதான் போகிறாங்க. அதுவும் சாதாரணமாக ஏறலை. எக்கச்சக்கமான ஓட் டிஃபரன்ஸில் பல கோடி மக்கள் வாக்கு செலுத்தி அபிஷேகா ஃபினாலேவுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதும் உறுதியாயிருக்கு. இந்த ஒரு ஓட்டிங்கை பார்த்துட்டு அபிஷேகாவுக்கு இவ்வளோ ஓட் வந்திருக்கான்னு நடுவர்கள் மிரண்டு போயிட்டாங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.